வணக்கம் நண்பர்களே. சேரீயெல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து எப்படி கணக்கு பார்த்து எப்படி வந்து பேக் பண்ணலாம். 3 பேர் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, அனுப்பிவிட்டேன். நேற்று வந்து அனுப்பிவிட்டேன். பார்த்தீங்களா, நேற்று 3 பேர் ஆர்டர் கொடுத்தாங்க, அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் லைவில் உட்காரல, இன்னும் யாரும் ஆர்டர் கொடுக்கவில்லை. நேரடியாக தான் வந்து கடைக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்து போயிட்டுருக்குறாங்க. ஆர்டர் இன்னும் யாரும் கொடுக்கவில்லை. மயில் மாங்காய் வாட்டருக்கு பார்த்தீங்களா, லைவில் போடுறோம். லைவில் போட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. 93 611 40 325 லைவில் போடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எனக்கு ஆர்டர் கொடுங்க. நீங்கள் வந்து ஆடி ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நாங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவோம். பணத்தை போட்டு விட்டிங்கன்னா நான் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோங்க. லைவில் வந்து போடுறேன் பாருங்கள். இந்த சேலையின் ரேட்டு வந்து 1000 ரூபாங்க. லைவில் போடுறேன். ஒரு ஒதுக்கமாக வச்சிடலாம், ஓரமாக வச்சிடலான்ட்டு இப்போ கவரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா டஸ்ட்டு, காற்றுக்கு டஸ்ட்டு. சேலையை ரேட்டு வந்து 1000 ரூபாங்க. ஃபுல்லாக வந்து பிரித்து காட்டுறோம். நானும் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பிரித்து காட்டுறோம். இப்போதைக்கு வந்து செட் பண்ணி வைக்கலாம். மெதுவாக மூவ் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து கடைக்கு வரவங்க தெரிய மாட்டேங்குது. பாக்ஸில் இருந்தால் என்னமோ இந்த பசங்களுக்கு இன்னர் வேறு இது சட்டி இது பண்ணி அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், வெளியே எடுத்து வச்சிடலான்ட்டு சிலது கவரில் இருந்து பாக்ஸில் இருக்குது. பட்டு சேடியில் மேக்ஸிமம் பாக்ஸில் தான் வருது. இல்லை, இங்கே வந்து அதிகமாக டஸ்ட்டு வரதில்லை. கீழ் கடைங்கன்னா ஆடி காற்றுக்கு ஏகப்பட்ட டஸ்ட்டு நண்பர்கள். இங்கே வந்துட்டால் பெருசாக டஸ்ட்டு வர்றதில்லை. கீழ் கடையாக தான் அப்பா டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாயிரும். இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து கவர், நம்ம கவரில் தான் இது பண்ணுவோம். கடைகளுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. தீர்ந்துருச்சு, அதனால் கவர் வாங்கிட்டு வந்தோம். கடைகளில் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் தாங்க அழகாக போட்டு பாக்ஸ் வேணுங்கிறது பாக்ஸு, இல்லையா கவர் வேணும் கவரில் போட்டு இதில் போட்டு கொடுத்துருவேன். இல்லை பாக்ஸ் வேணுங்க, நாங்கள் சேலை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பாக்ஸ் வேணால் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். பாக்ஸ் ஒரு பாக்ஸ் 40 ரூபா ஆகுது. அது வாங்க மாட்டேன்.
சேரீயோட ரேட்டுக்கு வாங்கிட்டு கவரில் போட்டு கொடுத்துருவேன். கவர் ஒன்று 5 ரூபா ஆகுது. பாக்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் மேல் பாக்ஸு கவருக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா, 45 ரூபா, 50 ரூபா ஆகுது. அது சரி விளம்பரம் மாட்டு, ஆடி தள்ளுபடிக்கு விளம்பரம் மாட்டு. ஏன்னா ஏகப்பட்ட போட்டி ஆயிடுச்சு. விளம்பரம் மாட்டு நான் கொடுத்துறது தான். விளம்பரம் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று, பாப்டாக்ஸ் பாக்ஸ் ஒன்று கவரில் போட்டு நீட்டாக கொடுத்துருவேன். அது கஸ்டமருக்கு வரும்போது நான் போட்டு அவங்க வைக்குங்கிறது சில பேர் வீடியோவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. வீடியோக்கு வந்தால் ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க. வேண்டாங்க, நான் போன கருத்து நீங்கள் எடுத்துக்கங்க, என்ன வேணும் பண்ணிக்கோங்க, நான் இருக்கும்போது வேண்டாம். இல்லை எடுத்துக்கலாங்க, நான் வந்து நாமளே அதை எடுத்து போடுறோம், கஸ்டமர் நீங்கள் எடுத்து போடலாம். வேண்டாம் ஐயோ வேண்டாம், ஓகே யூடியூப்பா வேண்டாங்க, யூடியூப் நாங்கள் பார்ப்போம், எங்கள் வீடியோ வர வேண்டாம். யூடியூப் நாங்கள் விருப்பப்பட்டு பார்ப்போம், உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்ப்போம், ஆனால் எங்கள் வந்து வர வேண்டாம். இதே ஒரு யூடியூபர் வந்து எடுத்தால் நான் போட்டால் அவங்க ஓகேன்னு சொன்னால் எடுத்து போடலாம். யூடியூபர்கள் எங்கிருந்தாலும் எங்கள் கடைக்கு வாங்க. மேப்பு கூகுள் சர்ச் பண்ணி வாங்க. என்னோட நம்பர் கொடுத்துருவேன். அந்த வி குணசேகரன் 93 611 40 325. என்னோட நம்பர் அடித்து கூகுள் சர்ச் பண்ணுங்க, நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கடைக்கு வாங்க. யூடியூபர்கள் வாங்க, அப்புறம் பேசலாம், அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அதே ஒரு அப்லோட் பண்ணி போடலாம். அது இந்த சேரீ தான் ரொம்ப அகலமாக போச்சுங்க. வீட்டுக்கு கொடுத்துக்கலாமான்ட்டு ரொம்ப அகலமாக போச்சு. அந்த சேலை ரொம்பவே அகலமாக இருக்குது. மடிப்பு கொஞ்சம் சரியில்லை. மடிப்பு கொஞ்சம் சரியில்லாததால் அந்த சேரீ நான் சேரீ வந்து செக் பண்ணி கட் பண்ணி எடுத்து நூல் இந்த சேரீலாம் எடுத்து இது பண்ணுறோம்ல, அது டஸ்ட் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் வந்து சைடில் நீட்டிட்டு கட் பண்ணாமல் விட்ருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு டஸ்ட்டு. அதாவது ரெடி பண்ணி தான் பேக் பண்ணி அதுக்கு மேலே விளம்பரப்படுத்தணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் விளம்பரப்படுத்திட்டே இருக்கிறேன். யூடியூப்பில் வந்து ஆரம்பத்துலேருந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி சேரீங்க வாங்க, கடைக்கு வாங்க, வந்து எடுக்குவாங்க, சப்ஸ்கிரைபர் வாங்க, புதுசாக யூடியூபருக்கு வந்து வந்திருக்கிறேன் வாங்க. அப்புறம் அதனால் எங்களால் அவங்க பெரும்பலாம், அவங்களால நாங்கள் பெரும்பலாம் வாங்க. அதனால் அது எடுத்து டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அது ரிமூவ் பண்ணணும். அப்புறம் தான் இப்போ வெள்ளிக்கிழமை இருக்கலாம், நாளைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிசுறு மாதிரி வருங்க. இந்த சேரீலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50 சேலை 60 சேலை இது பண்ணால் உள்ளே வந்து பிசுறு மாதிரி வரும். அந்த பிசுறு, அதாவது அந்த பிசுறு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து நாங்கள் தட்டி அப்படி அதுதான் வந்து ஏதோ டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் அங்கே வந்து கட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து எதோ டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நூல் கீழே நீட்டு வச்சுக்க, அதை கட் பண்ணி எடுத்து அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிசுறில் வருங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசுறில் வரும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா, தெரிய மாட்டேங்குதா, நூல் சின்னதாக கோடு மாதிரி தெரியுதுங்களா, அந்த மாதிரி பிசுறு மாதிரி வருது வந்து அதை நான் ரிமூவ் பண்ணி அப்படியே போட அது எவ்வளோ ஆச்சுன்னா இந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு. அது வந்து என்ன நெசவங்க வந்து ஒரு கரெக்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுவாங்க. இந்த சைடில் வந்து ஜமுல்னு சொல்லுவாங்க, இதில் வந்து ஒருத்தர் கட் பண்ணி எடுத்துடுவாங்க, ஒருத்தர் உள்ளே வந்து அப்படியே விட்டுருவாங்க, இந்த ஜமுல்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நெசவு வந்து மேக்ஸிமம் பெடல் தறி பவர் லூம்னு போனால் மேக்ஸிமம் இருக்காது. இருந்தாலும் வந்து சிலது வந்து தார் மாற்றும் போது, இந்த நாடா மாற்றும் போது சில பிசுறுகள் வெளியே வரும். அப்புறம் உள்ளேயும் இருக்குது. சீசன் அப்போ ஆடி வந்து ஆடி ஆஃபரில், அதனால் வந்து சேரீ வந்து கடையில் கூட்டம் நான் போகிற கடையில் எடுக்க நின்று லைனே எடுக்க முடியாத இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஃபோன் பண்ணால் என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னண்ணா நான் ஆடித்தள்ளுவு எதுவும் வாங்கினா கொஞ்சம் ஆஃபரில் எடுத்தால் கொஞ்சம் நானும் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது, ரேட்டு வந்து குறைவாக கொடுக்கலாம். என்னென்னா அப்புறம் ஆடி முடிஞ்சு போனோம்னா ரேட் அவங்க ஏற்றிட்டாங்கன்னா எனக்கு சிரமமாகுது. அப்போ நான் சொன்ன ரேட்டுக்கு இங்கே இருக்கிற ரேட்டுக்கு வித்தியாசமாக போகுது அப்படின்ட்டு அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறது கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலாம், இருக்கிறது எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது வந்து லைவில் போடுறோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படி போட்டு அப்புறம் நல்லா சேரீ வருது. சேரீனா ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்திருக்கு.
ரேட்டும் வந்து குறைவாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கணும். நாங்கள் விரும்புகிறது தான். கஸ்டமருக்கு கொடுக்குறது வந்து நாங்கள் தரமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அது ஆண்டவன் வழி தான், ஆண்டவன் விட்ட வழி தான். நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே எனக்கு தெரியல, பேங்க் லீவ் வேணுமோ தெரியல. விட்டு போயிட்டு வரணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நாளைக்கு லீவ் வேணுமோ தெரியல, பார்க்கல. நாளைக்கு பார்க்கல, எதுவும் பார்க்கல. சரி நண்பர்களே, மீண்டும் லைவில் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.